இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியை சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் என்று என்ன ஒரு விடயம் என்றால், ஒரு முக்கியமான விடயம், பலருக்கும் தெரிந்திராத விடயம். இந்த இப்படியான விடயங்கள் நம்முடைய பிரதேசங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது பலருக்கும் தெரியாத விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வளி மாசடைவு இலங்கையிலே காற்று மாசடைவதால் வருடாந்தம் 7000 உயிர்கள் இந்த நாட்டிலே பறிபோய்க் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் பலருக்கும் அதிர்ச்சி தகவலாக இருக்கலாம். ஆனால் கடந்த வருடத்தினுடைய இறுதி பகுதிகளிலே இந்த காற்று மாசு வீதம் என்பது சில மாவட்டங்களிலே உயர்ந்த அளவிலே காணப்பட்டது. அதில் யாழ்ப்பாண மாவட்டமும் ஒரு மாவட்டமாக காணப்பட்டது. அப்ப இந்த காற்று மாசு வீதம் என்பது அதிகரிக்கும் போது நாங்கள் வாழ முடியாத சூழல் காணப்படும். வீசும் காற்றிலே விஷம் பரவினால் மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு கவிதை வரிதான் ஞாபகம் வருகிறது. அப்ப காற்றிலே விஷம் கலக்கக்கூடிய அளவிற்கு இந்த சூழல் வந்திருக்கிறது என்றால் சூழலாக வரவில்லை, நாங்களாக உருவாக்கி இருக்கிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. நிலத்தை மாசடைய செய்துவிட்டோம். பொலித்தீன்களை புதைத்து நிலத்தை நாங்கள் உரங்களை போட்டு ரசாயனங்களை போட்டு நிலத்தை மாசடைய செய்துவிட்டோம். நீருக்குள்ளே கொண்டு கழிவுகளை கொட்டி, நீர்களுக்குள்ளே குப்பைகளை கொட்டி, நீர்களுக்குள்ளே கழிவு ஓயில்களை விட்டு, வாகன கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் எல்லாவற்றையுமே கொண்டு நீர்நிலைகளுக்குள்ளே விட்டு, நீர்நிலைகளை எல்லாம் மண் போட்டு மூடி நீர்நிலைகளை அகழ்ந்து எடுத்து நீரை மாசடைய செய்து விட்டோம். மிஞ்சி இருப்பது இந்த வழி காற்று மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கிறது. காற்றை மீன் விட்டு வைப்போம் என்றும் நாங்கள் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக இப்போது காற்று மாசடைய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த புதுடில்லி போன்ற நகரங்களிலே காற்று மாசு வீதம் என்பது மிகப்பெரிய அளவிலே காணப்படும். அங்கே பகல் வேளைகளில் கூட அங்கு சுற்றி இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடியாத அளவிற்கு இந்த காற்று மாசடைந்து துகள்களாக மூடி பனித்துவாரம் போல அந்த இடம் முழுக்க காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே போலத்தான் இப்போதும் இலங்கையிலும் நாளுக்கு நாள் காற்று மாசு வீதம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறுவார்கள். இந்த காற்று மாசு சுட்டி என்று கூறக்கூடிய AQI என்று கூறக்கூடிய அந்த அளவீட்டும்படி 0 50 இருக்கும்போது அது பச்சை நிற அளவீட்டை காட்டும். அது நாங்கள் சுவாசிப்பதற்கான ஆரோக்கியமான காற்றாக இருக்கும். 51 100 வரை மஞ்சள் நிற சுட்டி இருக்கும். இது ஓரளவு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காற்றாக இருக்கும். அதற்கு பிறகு 101 200 வரைக்கும் செம்மஞ்சள் நிற சுட்டி இருக்கும். இது கொஞ்சம் ஆபத்தான நிலையை எட்டக்கூடிய காற்று வீதமாக இருக்கும். 201 300 வரை சிவப்பு நிற சுட்டி இருக்கும். இது ஆபத்தான நிலையை எட்டி இருக்கக்கூடிய காற்று, சுவாசிக்க முடியாத காற்றும் உடனடி நோய்களை ஏற்படுத்தக்கூடிய காற்றாக இருக்கிறது. 301 400 அதற்கு மேற்பட்டது எல்லாமே ஊதா நிற சுட்டியாக இருக்கும். இது மிக மிக ஆபத்தான அபாயகரமான காற்றாக இருக்கும். அப்ப கடந்த வருடம் இலங்கையினுடைய இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மாசு வீதம் அல்லது காற்று மாசு வீதம் 158 எட்டியதாக இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட அபாயகரமான நிலையை நாங்கள் எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது குறிப்பாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மொனராகலை, கண்டி போன்ற மாவட்டங்களில் கொழும்பு போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இந்த வளி மாசடைவு அதிகமாக இருந்திருக்கிறது. எனவே இதற்கான அடிப்படை காரணங்களாக எதை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒன்று இந்த வாகனங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய கார்பன் புகைகளாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகளாக இருக்கட்டும், இன்னொன்று இந்த யாழ்ப்பாணத்திலே காற்று மாசடைவதற்கான அதிக காரணமாக கூறப்படக்கூடிய விடயம் இந்த வீதிகளிலே குப்பைகளை எரிப்பது, வீடுகளுக்குள்ளே பொலித்தீன் குப்பைகளை சேர்த்து வைத்து எரிப்பது, பொது இடங்களிலே குப்பைகளை எரிப்பது, பனங்கூடல்களை எரிப்பது, இப்படியான செயற்பாடுகள் தான் இங்கு காற்று மாசு வீதம் அதிகரிப்பதற்கான காரணமாக இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறோம் காலையில கூட்டி இடத்தை துப்புரவு செய்து குப்பை எரிச்சிட்டோம்னா சரி என்னும் விடிய ஒரு 6:30 ரோட்டால வரைக்கும் வீதிகளை விளக்கு மதால் என்று கூட்டி அந்த குப்பையை அள்ளி வீதியோரமாக வைத்து எரிப்பார்கள். அந்த பிரதேசத்தால் வர முடியாத சூழலே எங்களுக்கு காணப்படும். மூச்சு திணறும், அந்த பிரதேசம் முழுக்க புகை மண்டலமாக காணப்படும் என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் சாதாரண குப்பைகளை எரிக்கிறோம் என்றால் இல்லை. இப்போது வரக்கூடிய நவீன பொலித்தீன்கள், ரசாயனம் சேர்ந்த பொலித்தீன் வகைகள், ரப்பர் வகைகள் எல்லாவற்றையுமே போட்டு எரிக்கும் போதும் அது ஒரு மாசடைந்த சூழலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த கல்லுண்டாய் வழி காக்கதீவு குப்பை மேடுகள் பற்றி எரிவது, அண்மையிலே காங்கேசந்துறையில் மாவட்டப்புறம் பகுதியிலே பற்றி இருந்தது. இப்படியான பிரச்சனைகள் இன்னொரு பக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் காற்று மாசை பற்றி பேசும்போது அதை கட்டுப்படுத்த நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற கேள்வி கூட இருக்கிறது. அப்ப இந்த காற்று மாசு வீதம் உலக அளவிலே ஒரு வருடத்திற்கு 7 தொடக்கம் 8 மில்லியன் மக்களை கொன்று அழித்துக் கொண்டு இருக்கிறது. இலங்கையிலே ஒரு வருடத்திற்கு அன்னளவாக 7000 மக்களை கொண்டிருக்கு. அப்ப இது என்ன நோய் வரும் என்றால் ஆஸ்துமா வரும், இருமல் வரும், அதே போல இந்த நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நுரையீரல் தொற்றுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட கால நுரையீரல் நோய்கள், சுவாச கோளாறு, சுவாசிப்பதில் சிரமங்கள், இப்படியான விடயங்கள், இருதய நோய்களை உருவாக்குவது, இருதய கோளாறுகளை உருவாக்குவது, இப்படியான விடயங்களிலே இந்த வளி மாசடைவு பாரிய அளவிலே செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. எங்களில் பலருக்கும் இந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கிறது. இன்றைக்கு பலரும் இந்த முகக்கவசங்கள் மாஸ்க் போட்டுக்கொண்டு தெரிய வழிகட்டுகிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் இந்த விடயமாக இருக்கிறது. எனவே வாழ முடியாத சூழலை நாங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மரங்களை வெட்டி அழித்திருக்கிறோம். பனங்கூடல்கள் இப்போது வரைக்கும் பனங்கூடல்களை கொளுத்தி விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு பனையினுடைய பெருமதி தெரியாத மனிதர்களாகிய நாங்கள். அப்ப அது அந்த புகைகளாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு வீதிகளிலே கொளுத்தக்கூடிய புகைகளாக இருக்கட்டும், பொலித்தீன்களை போட்டு கொளுத்துற குப்பைகளாக இருக்கட்டும். அதை விட இன்னொரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கிறார்கள். வீடுகளிலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்னவென்றால், இந்த காற்று மாசடைவதால் ஏற்படக்கூடிய நோய்களில் முக்கியமான இந்த நுரையீரல் புற்றுநோய் தற்போது இலங்கையிலே பெண்கள் மத்தியிலே பாரிய அளவிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம்
வீடுகளிலே இந்த விறகு அடுப்புகளிலே சமைப்பது வந்து வெளியிலே ஏற்படக்கூடிய காற்று மாசை விட 5 மடங்கு அதிகளவாக வீடுகளிலே விறகு அடுப்பிலே நாங்கள் சமைக்கும் போது அதனால் காற்று மாசு ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த அடுப்பங்கரையிலே இருந்து சமைக்கும் போதும் அங்கே இந்த ஊதுகுழல் ஊதைக்கு வர அந்த புகையல்கள் எல்லாமே சேர்ந்து பாரிய அளவிலே நுரையீரல் புற்றுநோயை வந்து பெண்கள் மத்தியிலே அதிகரித்து கொண்டு செல்கிறது கூறுவாள். இப்படி பல்வேறு விடயங்கள் நாங்கள் அடுப்பு மூட்டைக்கு ஒரு பொழுத்தின கொளுத்தி அதுக்கு போட்டு உருக்கித்தான் அடுப்பு மூட்டக்கூடிய அல்ல மண்ணெண்ணையை ஊற்றி தான் அடுப்பு மூட்டக்கூடிய இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கும் போதும் விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் காரணமே இல்லாமல் மரங்களை வெட்டி அகற்றுகிறோம், வீதியோரங்கள் இருக்கிற மரங்கள் அழிக்கிறோம், இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் அழைத்துவிட்டு இந்த பூமியில நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற பெருங்கேள்வி எங்களுக்கு இப்போது வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. யாரோ ஒருவர் இந்த மண்ணை பசுமையாக்க வேண்டும், இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கை எமது நண்பர்களாக இருக்க வேண்டும், இயற்கையோடு மனிதர்கள் நாங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றும் இயற்கை எமது நண்பன் என்ற உயரிய கொள்கையோடு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சோலை வனங்களான மரங்கள் எல்லாமே காணாமல் போய் கொண்டிருக்கிறது. வன்னி பிரதேசத்திலே கிளிநொச்சி ஏனையின் வீதியிலே இரு பக்கமும் பாரிய மரங்களை நட்டு அந்த பிரதேசம் முழுக்க குளிர்மையாக்கினார். ஆனால் இப்போது வீதி அகழிப்பு பணிகள் அல்லது வீதி துப்புரவு பணிகள், துரித மின்படங்கள் பணிகள் மற்றும் இந்த பாரிய மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்துவதை பார்க்கும்போது இந்த நெஞ்சு கொதித்தெழுவதாக இருக்கிறது. முல்லைத்தீவு பிரதேசமாக இருக்கட்டும், இசமுடு தேராவில் பிரதேசமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய தேக்கங்காடுகள் எல்லாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது தேக்கங்காடுகளாக இருக்கிறது. உள்ளே அந்த தேக்கங்காடுகள் பாரிய அளவிலே அழிக்கப்பட்டு மரங்கள் இல்லாமல் போயிருக்கிறது. இன்னொரு பக்கம் கவலையாக இருக்கிறது. முல்லைத்தீவு வீதியில் இருக்கக்கூடிய இடங்களிலே வந்து இந்த தேக்க மர காடுகள் வந்து எரிக்கப்பட்டு விட்டு இருக்கிறது. சில இடங்களிலே மரங்கள் பட்டு போயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதும் இந்த மனிதர்கள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், யாரோ ஒருவர் உருவாக்கக்கூடிய அந்த கொள்கை உருவாக்கியவருடைய காலத்தில் வாழ்ந்து அங்கே படிப்புகளை பெற்றவர்கள் தான் இவர்கள் என்ற கேள்வி இருக்கு. எனவே சமூக பொறுப்பில்லாத ஒரு சமுதாயமாக நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உருவாக்கக்கூடிய இந்த எல்லா விடயங்களுக்குமான பலனை நாங்கள் தான் அனுபவிக்க போகிறோம். நிலத்தை இழந்திருக்கிறோம், நீரை இழந்திருக்கிறோம், இப்போதும் காற்றை கூட இழந்து சுவாசிக்கிற காற்றிலே விஷத்தை பரவ விட்டு சுவாசிக்க முடியாத ஒரு சமுதாயமாக மாறப்போகிறோம் என்பதை தான் தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலேயே இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாகத்தான் இன்றைக்கு பத்திரிகை செய்திகளிலே வெளியாகி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது காற்று மாசடைவினாலே வருடத்திலே இலங்கையிலே 7000 பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், இது உலகளவிலே பார்க்கும் பொழுது 7 தொடக்கம் 8 மில்லியன் அளவிலான மக்கள் வந்து உலக அளவிலே வந்து சர்வதேச ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு காற்று மாசுபாடுகளிலே உயிரிழக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என சுகாதார வைத்தியர் சந்தானி விதானே தெரிவித்திருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே ஹரி முதலே குறிப்பிட்டிருப்பது போல இன்றைக்கு இந்த காற்று மாசுபாடு சூழல் வந்துவிட்டது என்பதை விட இதையெல்லாம் நாங்கள் தான் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த தொழில்நுட்ப உலகத்தோடு கூடிய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு எங்கோ ஒரு மாற்றம், புதிய ஒரு வளர்ச்சி என்று ஓடிக்கொண்டிருந்தாலும் எங்கேயோ இருக்கக்கூடிய அடிப்படை விடயமான இயற்கையை மறந்து விட்டோம் அல்லது அதை பேணுவதற்கு மறந்து விட்டோம் என்பதுதான் அடிப்படை நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நாங்கள் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நிலமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், வழியாக இருக்கட்டும், அனைத்து விடயங்களிலுமே மாசுபாடு என்ற ஒரு விடயத்தை மனிதர்களாக நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் அனைவருமே சிந்தனைக்குட்படுத்த வேண்டிய ஒரு முக்கிய விடயமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவலின்படி காற்று மாசுபாடு என்பது அதிகரித்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காற்று மாசுபாட்டினாலே மூச்சு திணறலாக இருக்கலாம், ஆஸ்துமா நோய்களாக இருக்கலாம், நாட்பட்ட நுரையீரல் நோய்கள் என பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இதோடு சேர்த்து இதே காற்று மாசுபாடினால் தான் இன்றைக்கு புற்றுநோய்களாக இருக்கலாம், மாரடைப்புகளாக இருக்கலாம் என பல்வேறுபட்ட நோய்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் முதலே தெளிவாக குறிப்பிட்டிருப்பது போல இன்றைக்கு சுற்றுப்புற சூழலிலே ஏற்படக்கூடிய காற்று மாசுபாடுகளை தாண்டி வீடுகளுக்குள்ளே நாங்கள் எரிக்கக்கூடிய விறகுகளாக இருக்கலாம் அல்லது மண்ணெண்ணெய் அடுப்புகளை மூடிய வெளியிலே சமைக்கக்கூடிய தன்மைகளினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளாக இன்றைக்கு நுரையீரல் புற்றுநோய் என்பது பெண்களுக்கு அதிகமாக அதிகரித்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலங்கையிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நோயினுடைய தாக்கம் என்பது அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த வீடுகளினை சுத்தப்படுத்த வேண்டும் அல்லது நாங்கள் விடிய காலை எழும்பியதுடன் வீட்டில் இருக்கிற கஞ்சலை எல்லாம் கூட்டி பொழுத்தின ஒரு அந்த சைட்டால கொளுத்தி இந்த விடயங்களை எல்லாம் சரிப்படுத்தி விட்டோம் என்றால் நாங்கள் இருக்கக்கூடிய சூழலை நாங்கள் தூய்மைப்படுத்தி விட்டோம் என்ற எண்ணப்பாங்கு என்பது ஒரு மேலோட்டமான சிந்தனை என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அந்த எரிக்கக்கூடிய தன்மை என்பது நாங்கள் இருக்கக்கூடிய சூழலிலே எங்களினுடைய காற்றினையும் மாசுபடுத்துகிறோம். ஏதோ ஒரு வகையிலே இந்த சூழலினை மாசுபடுத்தி
எங்களுக்கு தேவையில்லாத நோய்களை நாங்களே எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வெளிப்புற சூழல்களிலே இடம்பெறக்கூடிய வாகனங்களில் இருந்து வரக்கூடிய கார்பன் புகைகளாக இருக்கட்டும், அல்லது எங்கேயோ ஒரு இடத்திலே தொழிற்சாலைகளிலே இருக்கக்கூடிய தொழிற்சாலை புகைகளாக இருக்கட்டும், அடுத்து இந்த மாதிரியான விடயங்களினூடாக சூழல்களில் இருந்து ஏற்படக்கூடிய வளி மாசடைவினை விட வீட்டுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய இந்த விறகு அடுப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகள், மண்ணெண்ணெய் அடுப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய புகைகள் என்பது மூலம் உருவாகக்கூடிய வளி மாசடைதல் என்பது 5 மடங்கு வீதம் அதிகமானதாக இருக்கிறது எனவும், இதனால் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாளாந்தம் பேசிக்கொண்டேதான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இயற்கையோடு சூழல் நேயத்தோடு செயற்படுவதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அண்மை காலமாக இந்த மாஸ்க் போட்டுக்கொண்டு வேலைகளுக்கு செல்வதோ அல்லது பாடசாலைகளுக்கு செல்வதையோ அதிகரித்திருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இந்த காற்று என்பது சுவாசிப்பதற்கு ஏற்றதாக இல்லை. அதிலே சுவாசத்திற்கு தகாத விஷங்கள், தேவையற்ற விடயங்கள், நுண்துகள்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை இந்த மரங்களை வளர்ப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். முதலிலே குறிப்பிட்டிருப்பது போல இந்த மரங்களை அழிப்பதற்கு பதிலாக நாங்கள் மரங்களை வளர்ப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். வீட்டிலே இருக்கக்கூடிய இயற்கையான மரங்களை எல்லாம் எடுத்துவிட்டு இன்றைக்கு செயற்கையான சாடிகளிலே இருக்கக்கூடிய மரங்களை வளர்ப்பதற்கோ அல்லது வீட்டினை அலங்காரப்படுத்துவதற்கோ பழகி கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் ஒரு புறம் அலங்காரம், வளர்ச்சி, தொழில்நுட்பம் என்று இருந்தாலும் இதையெல்லாம் எங்களுக்கு நன்மையான விடயங்களாக மாறாது. ஒரு நல்ல மரத்தின் கீழே உருவாகக்கூடிய காற்று என்பது சுவாசத்திற்கு உகந்ததாக இருக்கிறது. முன்னரெல்லாம் குறிப்பிடுவார்கள், வீட்டில் வேலைக்கு ஒரு வேப்ப மரம் நடணும், வேலைக்கு உயிரே அந்த வேப்ப மரம் தான் என்று குறிப்பிடக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருந்தது. ஏன் அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு ஆன்மீகத்தை வளர்ப்பதை தாண்டி சுத்தமான காற்றினை அந்த வேலைகளிலே இருக்கக்கூடிய மரங்கள் உருவாக்கும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்திலே எல்லாம் இந்த வேலைகளுக்கு கதியால் போடுவது என்பது உண்மையிலேயே அது ஒரு பாரம்பரியமான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கதியால் என்பது வேலைகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் என்பது அந்த வேலைகளினுடைய காற்றுகளை சுத்தப்படுத்துவதற்கும் அதனூடாக வெளிவரக்கூடிய தூய்மையான காற்றினை மக்கள் சுவாசிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களினுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், எங்களினுடைய பழைய தாத்தா பாட்டிகள் சொல்லி தந்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இந்த இயற்கைக்கு ஏற்ற விடயங்களாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை இந்த கழிவுகளை முகாமித்துவம் செய்து கழிவகற்றும் முறைமைகளை செய்து கொள்ள வேண்டும். திருப்ப எங்கேயாவது எல்லா பிரச்சனையும் கதைச்சாலும் நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், இந்த வீதிகளிலே குப்பைகளை கொட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த வீதிகளிலே பொலித்தீன்களை எரிப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த கல்லுண்டாயாக இருக்கலாம், காக்கிதீவு பிரச்சனைகளை அடுத்து கீரிமலைக்கு அண்மைய பகுதிகளில் கூட இன்றைக்கு இந்த குப்பைகளை எரிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் மாறி இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக சற்று அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். தென்னிந்திய சினிமாக்களிலே படங்களிலே பார்த்த பிரச்சனைகள் இன்றைக்கு எங்களுக்கும் நடந்து கொள்ளக்கூடியதாக, எங்களினுடைய பக்கத்து வீட்டிலே எங்களினுடைய சூழலிலே இடம்பெறக்கூடியதாக மாறி இருக்கிறது. எனவே நாங்கள் திருப்ப கூறக்கூடிய விடயங்கள், விழிப்பாக இருப்போம், விழிப்புணர்வுடன் இருப்போம். இந்த அண்மைய காலங்களிலே சீரற்ற காலநிலை தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தன்மையினால் குறிப்பாக இலங்கையிலே 4 மாகாணங்களிலே இந்த தொற்று நோய்கள் பரவுவதற்கான அபாயங்களும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தென், மேல், மத்திய, சப்ரகமுவ மாகாணங்களிலே இந்த தொற்று நோய்களுக்கான அபாயம் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் சற்று விழிப்புணர்வோடு இருந்து இந்த இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்வோம் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாங்களும் உங்களிடம் கூறிக்கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன். நேயர்களே,